வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு அவல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இந்த மாதிரி ஜல்லடியை யூஸ் பண்ணி அதில் அவலை கொட்டி இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி பொரிக்கும் போது நாம் எண்ணெய் அதிகம் கோக்காமல் இருக்கும், ஈஸியாக பொரிஞ்சிடும், எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் அதிக அளவு கோக்காது. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தனியாக போட்டு எடுத்தாலும் சரி, பட் இதில் போட்டு எடுத்தீங்கன்னா கஷ்டப்படாமல் அப்படியே நாம் எடுத்துடலாம். இது பொரிஞ்சதும் எடுத்து நாம் அதில் போட்டுடலாம். கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. நிறைய கருவேப்பிலை போடுங்க, நல்லாயிருக்கும். இதையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அரை கப் பொட்டுக்கடலையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு முழு பல்லு பூண்டை தோலோடு நசுக்கி அதையும் எண்ணெயில் பொரித்து போட்டுடலாம். இதோட கார்ன்ஃப்ளேக்ஸையும் ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. இப்போ நாம் இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லா காரமும் இதில் போட்டாச்சு. காரப்பொடியெல்லாம் போட்டுட்டு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். இது நல்ல வாசனையாக மணமுமாக சுவையாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பெரிய வானலியில் தான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல், கார்ன்ஃப்ளேக்ஸ், வேர்க்கடலை, பூண்டு, ஒச்சக்கடலை, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்த மிக்சர். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை சாப்பிடுங்க.